ஹலோ குட்டீஸ், நம்ம மதர்ஸ் வாய்ஸில் சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? சாரி, ப்ரோஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம மதர்ஸ் வாய்ஸ் சப்ளிமெண்ட்ரி, ரைட், இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா, அம்மா வந்து ஸ்பேஸுக்கு மூணில் வந்து தன்னோட அம்மாக்கிட்ட இருக்க மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம 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 ஊரில் இருக்கக்கூடிய டிவி டவர் மாதிரி இருக்கே, அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. ஆஸ்ட்ரோட்ரம்மை பார்த்து இது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல இவங்க ஏன் என்னத்துக்கு அதை அந்த டவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அம்மா வந்து கொஷின் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அப்போ அதுக்கு மகன் என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப்ஸ் மதர். ஸோ அது அந்த டவர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, அது அந்த ஒன்றும் இல்லாத இடத்த நோக்கி ஏன் அது திரும்பி நிற்க வச்சுருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ்ஷிப், அதாவது ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் போகக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ஷிப்ஸ் அம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். தேர் பிளானிங் அன் எக்ஸ்பெடிஷன் டு அ நெய்பரிங் கேலக்ஸி. எக்ஸ்பெடிஷன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு பயணம், அதுதான் எக்ஸ்பெடிஷன் சொல்கிறாங்க. எங்கே இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது நெய்பரிங் கேலக்ஸி. கேலக்ஸின்றது நம்மளுடைய அந்த பால் அண்டம் சொல்லுவோம். அதாவது ஒரு கேலக்ஸிக்குள்ளார பல சோலார் சிஸ்டம் இருக்குது, பல பிளானட்ஸ் இருக்குது, பல ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போது இவங்க இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிளானட்டை விட்டு ஒரு பிளானட் போகிறது போக, நம்ம ஏர்த்லேருந்து மூணுக்கு போகிறது போக, இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கேலக்ஸி விட்டால் இன்னொரு கேலக்ஸிக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நெய்பரிங் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற, இப்போ நெய்பரிங் கண்ட்ரினா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, நெய்பரிங் ஹவுஸ்னால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ நெய்பரிங் கேலக்ஸினா நம்ம மில்கி வே கேலக்ஸி தான் நம்மளோட கேலக்ஸின்னு படிச்சிருப்போம், சோஷியல் லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ இந்த கேலக்ஸியை விட்டு இன்னொரு கேலக்ஸிக்கு அவங்க வந்து பயணம் செய்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஷிப்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. She screwed up her eyes to look at the rockets where assembly men were busy. ஸோ இப்போ கண்ணை அப்படியே நல்லா உத்து அவங்க கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்கன்னா, மென்னெல்லாம் ஜென்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த ராக்கெட்ஸை வந்து அசம்பிள் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ராக்கெட் அசம்பிளிங்னா என்னது? ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம், இப்போ கார் அசம்பிள் பண்ணுறது, இது வந்து ராக்கெட் அசம்பிளிங். ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அசம்பிள்ன்றது எல்லாம் ஒன்றா சேர்த்து அதை தயாரிக்கிறது, அதுதான் அசம்பிள் இல்லையா? இப்போ கார் அசம்பிள் பண்ணுறது, சைக்கிள் அசம்பிள் பண்ணுறது, கம்ப்யூட்டர்ஸ் அசம்பிள் பண்ணுறதுலாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ராக்கெட் அசம்பிள் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க மேனுடைய ப்ளூரல் தான் மென்னு. ஸோ அந்த மென்னெல்லாம் நிறைய மென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஸியாக இருக்காங்க அந்த ராக்கெட் தயாரிக்கிறதுல. தி லுக்ட் குவைட் ஸ்மால் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுறாங்களாம்மா கண்ணுக்கு. ஷி செட் குவைட்லி, why should people go off into the unknown? why ask for trouble? ஸோ இப்போ அம்மா கேட்குறாங்க, ரொம்ப அப்படியே அமைதியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தெரியாத ஒரு இடத்துக்கு ஏன்ப்பா நம்ம போகணும், ஏன் நம்ம போய் அந்த தொந்தரவு நமக்கே ஏன் நம்ம தொல்லைகளை கொண்டு வரணும்? why ask for trouble அப்படின்னா, ஏன் தேவையில்லாத விஷயத்துலேருந்து நம்ம பண்ணணும், ஏன் நமக்கு தொந்தரவுகளை நம்மளா ஏன் கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. தெரியாத ஒரு இடத்துக்கு ஏன் அதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. These are very reliable spaceships mother. இப்போ என்ன சொல்கிறான், இந்த ஸ்பேஸ்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதுக்கு எந்த ஆபத்தும் வராது, இதனால் உடைக்கவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு ரியலபிள் அப்படின்னா அதை உடைக்க முடியாத ஒரு பொருள், ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வார்த்தை அது. அப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பேஸ்ஷிப்ஸ் மூவி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான். Wouldn't it make more sense to settle properly on the moon first? ஸோ என்ன கேட்குறான், ஃபஸ்ட்டு மூன் மேலே வந்து கால் வைக்கும்போது ரொம்ப ப்ராப்பராக வந்து செட்டில் ஆனோம், அண்ட் தென் ஆன் தி பிளானட்ஸ் இன் தி சோலார் சிஸ்டம் பிஃபோர் கோயிங் ஃபர்தர். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிளானட்ஸ்க்கெலாம் போனோம். ஸோ போயிட்டே தானே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், பட் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சைன், யூ மே பி ரைட், பட் வாட், ஹவு டு ஐ நோ? உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் ரைட் தான், பட் ஆனால் இப்போ எப்படி இதை பற்றிலாம் நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லும்போது, he longed to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection committee. ஸோ இப்போ தான் வந்து சொல்கிறதுக்கு இந்த பையன் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பெடிஷன் போக போகிறான் இல்லையா, அதை பற்றி அவங்க அம்மாட்ட சொல்கிறதுக்காக அவன்
ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ லாங்கிங் ஃபார் ஹர் அபவுட் அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த செலெக்ஷன் கமிட்டி, அதாவது யாரெல்லாம் வந்து இப்போ சப்போஸ் ஒரு ராக்கெட் வந்து 3க்கோ இல்லை பிளானெட்டுக்கோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் வரும்போது அவங்க அந்த செலெக்ஷன் கமிஷன் சொல்லும்போது இவர் எப்படி ஃபீல் பண்ணார், அவர் அது எவ்வளோ நர்வஸாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து அம்மாட்ட வந்து கான்ஃபிடன்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. But when he checked himself, it was their last meeting before his departure, so why spoil it? ஆனால் இது சொல்லணும்னு ஒவ்வொரு முறையும் வரும்போது இது வந்து அம்மாவை நான் கடைசியாக மீட் பண்ண போகிறேன், அதனால் ஏன் வந்து இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை நான் ஏன் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்பயுமே அதை வந்து யோசிக்கிறான். Then mothers were all the same. Mothers were all the same and she was sure to get upset. ஏன்னா எல்லா அம்மாக்களும் வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ எல்லா அம்மாக்களும் அப்படிதான். ஸோ அம்மா வந்து அப்செட் ஆக வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பையன் வந்து அவனுடைய அந்த எக்ஸ்பெடிஷன், அதாவது தொலை தூரமாக போக போகிறான், ரிட்டன் வரவே போகிறதில்ல அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இன்ன வரைக்கும் அவன் அம்மாகிட்ட சொல்லவே இல்லை. ஹி ஃபெல்ட் குட் லிசனிங் டு ஹர். அம்மா பேச பேச அதை கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இட் டிடன்ட் மேட்டர் வாட் ஷி வாஸ் டாக்கிங் அபவுட். ஆனால் அவங்க அது எதை பற்றியெல்லாம் இவங்க பேசுகிறாங்கன்றதை பற்றியெல்லாம் அந்த பையனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் அம்மா பேசுகிறத கேட்கணும், அவ்வளோதான். ஹி ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் த வாய்ஸ் தட் வாஸ் ஸோ டியர் டு ஹிம். ஏன்னா அம்மானும் போது ரொம்ப நமக்கு டியராக இருக்கக்கூடிய, ரொம்ப நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இல்லையா. ஸோ அவங்க வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமே, அவங்க வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தால் போதும். Do you know why people settle down on the moon so easily? She was philosophing. ஸோ ஒன்று இப்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இப்போ அந்த ஃபஸ்ட்டு மகன் கேட்குறான் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மூணில் கால் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால், பட் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். அடுத்தடுத்து பிளானட்ஸ்க்கெலாம் போக கஷ்டமாக இருந்தோம், பட் ஈஸியாக வந்துட்டோம். அதே மாதிரி தான் கேலக்ஸிலேருந்து இன்னொரு கேலக்ஸிலேருந்து போகும்போது கஷ்டமாக இருக்கும், பட் போக பழகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லும்போது இப்போ அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ஃபிலாசபியாக சொல்கிறாங்க. ஃபிலாசபின்னும் போது வந்து ரொம்ப பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ண மாதிரியும் ப்ரூஃபோட சொல்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இட்ஸ் பிகாஸ் தே ஆர் தி கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆஃப் தர் நேட்டிவ் எர்த். ஏன் நம்மளால் மூணில் ரொம்ப ஈஸியாக கால் பதிய முடியுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எர்த்துக்கு, நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து மூணுலையும் இருக்குது. அதனால தான் நம்ம ரொம்ப ஈஸியாக கால் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர் தேர் நேட்டிவ் சன். அதே மாதிரி இந்த மூணுக்கும் இந்த எர்த்துக்கும் நேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்னு. ஸோ அந்த சன்னோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக மூணுலேயும் மற்ற பிளானட்ஸையும் நம்மளால் கால் வைக்க முடியுது. ஆனால் கேலக்ஸி விட்டு நீ கேலக்ஸி போகும்போது அந்த இடத்துல நம்மளோட நேட்டிவ் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நமக்கு பக்கத்து இது யாருமே இருக்க மாட்டாங்க. இட்ஸ் தி ஸ்பேஸ் அலாட்டட் டு அஸ் பை நேச்சர். ஸோ இந்த கேலக்ஸி, இந்த பூமி, இந்த பிளானட் தான் வந்து நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். பட் இஃப் யூ லீவ் யுவர் சன் எனிதிங் மைட் ஹேப்பன். ஆனால் அந்த ஒரு சூரியன், அதாவது அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டமை விட்டு நீ வெளியே போகிற அப்படின்னா எது வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பயப்படுறாங்க. எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம் தானே இல்லையா. ஹி லிசன்ட் அண்ட் லிசன்ட் ஆஸ் இஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் எ ஸ்ப்ரிங் ஆன் தி எர்த். ஸோ கேட்குறான் அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கான். அது எப்படி இருக்குன்னா, பூமியிலேருந்து அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலோடு கேட்டுட்ருக்கான். இந்த ஷேட் ஆஃப் ட்ரீஸ், மரத்துடைய நிழலில் நின்றுட்டு பேசுகிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. இஸ் மதர் லுக்கிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் தி வேஸ்ட் ப்ளூ குளோப். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நின்றுட்டு அந்த பூமியை அப்படி பார்க்கும்போது அவங்க மம்மி வந்து காட்டி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ப்ளூ கலரில் ஒரு குளோப் பாரு. லோவர்ட் ஹர் வாய்ஸ் அண்ட் கண்டினியூட். ஸோ அங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய அழகான ப்ளூ கலரில் ஒரு பூமி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட வாய்ஸ் வந்து இப்போ லோ ஆகிடுச்சு. லுக் சன், இஸ்ன்ட் இட் அ மிராக்கிள். அங்கே பாரு, இது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தானே. மிராக்கிள் அப்படின்னா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். தி எர்த் ஃப்ளோட்ஸ் த்ரூ ஸ்பேஸ் ஆல் பை இட் செல்ஃப். அங்கே பாரு எவ்வளோ அதிசயம் இல்லை. இந்த எர்த் பூமி வந்து அப்படியே தானாக மிதந்துட்டுருக்கு. அது யாரும் பிடிக்கல, அதுக்கு யாரும் தாங்கி நிற்கலை. ஆனால் எவ்வளோ அழகாக அது அப்படியே மிதந்துட்டுருக்கு பார்த்தியா ஸ்பேஸில். இது எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த மகன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட பூமி தான் இல்லையா. See the snow cap on the pole. அந்த மலைகள் மேலே அந்த
மலைகளுக்கு மேலே அந்த ஐஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே கேப் போட்ட மாதிரி இருக்கும். அதனால ஸ்னோ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஹிமாலயாஸ் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அது மேலே தொப்பி போட்டுருக்குற ஒயிட் கலர் தொப்பி போட்டுருக்குற மாதிரியே அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த போல்ஸில் இங்கே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மலைகள் சொன்னேன் அங்கே, ஆனால் இங்கே வந்து போல்ஸ் சொல்கிறாங்க. நம்மளுடைய பூமியுடைய நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த நார்த் சவுத் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ கேப் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கிளிட்டரிங் ஓஷன் அப்படியே தக தகன்னு மின்னிட்டு இருக்கிற அந்த ஓஷன்ஸ் பாரு, அந்த தண்ணியோட இதை அழகை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த மூணில் நின்றுக்கிட்டு தன்னுடைய அம்மா வந்து மகன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. த கிரேடல் ஆஃப் லைஃப். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாழ்க்கை லைஃப் உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான தேவைகள். அதாவது தண்ணி, அந்த காற்று, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அண்ட் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ஃபேபுலஸ் பியூட்டி. இவ்வளோ அழகான ஒரு பூமியை விட்டுட்டு நீ போகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாம் சொல்கிறாங்க. he suddenly saw everything with different eyes. உடனே இப்போ அம்மா இப்படி சொல்ல இப்போது அவன் அந்த பூமியை பார்க்கக்கூடிய அந்த விதம் மாறி போயிடுச்சு. ரொம்ப இப்போ வேறு மாதிரி பூமியை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். he saw how beautiful his native planet was. இவ்வளோ நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னோடய பூமி இவ்வளோ அழகான பூமியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிசயமாக அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரியல் வண்டர் ஆஃப் நேச்சர். இயற்கையினுடைய நிச்சயமான உறுதியான ஒரு வண்டர், அதிசயம் வந்து நம்மளோட கட்டாயமாக நம்மளுடைய பூமி தான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். he had never felt that way before. his heart ached. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ அழகை வந்து நான் ரசித்ததே இல்லை. அந்த பூமியில் இருக்கும்போது கூட அந்த பூமியுடைய அந்த அழகை வந்து ரசித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அவனுடைய ஹார்ட் வந்து அவனுக்கு வலிக்குது. அதாவது ஹார்ட் வலிக்குதுன்னா கஷ்டப்படுது, அவனுடைய மனசு வந்து அவனுக்கு கஷ்டப்படுது. ஸோ தேங்க்யூ குட்டீஸ். நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். பாய்.